பார்க்க போகிறோம்னா பேசிக் கான்செப்டில் டே 6 எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் ஏன் தேவை அப்படின்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தேவை. ஓகேவா? சரி, ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 45 அண்ட் 30. இப்போ இந்த 2 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 2 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர்ஸ், காமன் மல்டிபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு அதை பார்த்தோன்னே தெரியுது இது 5ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 5 டேபிள் போடுறோம். 9 5s are 45, 6 5s are 30. தென் அகெயின் 3 போடுறோம். 3 3s are 9, 2 3s are 6. இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டா இதுக்கு பேர் ஹச்சிஎஃப். ஏன்னா காமன் மல்டிபிள்ஸ் இல்லை, அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குன்னா 5 and 3 லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ஹச்சிஎஃப், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த 45-ஐ இந்த 15 டிவைட் பண்ணும், இந்த 30யும் 15 டிவைட் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஹச்சிஎஃப். ஓகே, ஹச்சிஎஃப்பை வேறு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ 45 அப்படின்றத நான் ஃபேக்டர்ஸாக மாற்றினா இப்படி மாற்றலாம். எப்படி மாற்றலான்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றணும். அதே போல் 30 எப்படி ஃபேக்டர்ஸாக மாற்றலாம் அப்படின்னா, ஸோ இது எல்லாத்துலேயுமே மினிமம்மை எடுத்து சூஸ் பண்ணுறது தான் ஹச்சிஎஃப். மினிமம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ். இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 கண்டிப்பாக இருக்கணும். இருக்கா? எஸ், இருக்குது. இது என்ன லோவஸ்ட் டேர்ம்னா 3. 5 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 5 இங்கே வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஹச்சிஎஃப். இந்த மாதிரி 2 டைப்ஸில் நம்மளால் ஹச்சிஎஃப்பை கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, இப்போ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறேன். அதே அது 45 and 30 தான். Five common multiples, 3 table. Again இங்கே 1 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணி டிவைட் பண்ணிகிட்டே போகணும். எப்போவுமே ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் லெவல் எடுத்துக்கலாம். எதுக்காக வந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இங்கே 45 and 30 இருக்குது. டேரெக்டாக நான் 10 டேபிள் தெரியுன்றதுக்காக 10 டேபிள் போட்டோன்னா இங்கே 45 இருக்குது, 5 டேபிள் காமன் மல்டிபிள்ஸ். அப்போ ஆன்சர்ஸ் தப்பாக வந்துடும். இப்போ நான் 45 அப்படியே போட்டுவிட்டு இங்கே 3ன்னு போடுவேன். அப்போ இங்கே மிஸ்டேக்ஸ் வந்துடும். அதனால் ரெண்டுக்கும் காமனாக உள்ளதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் ப்ரைம் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே எல்சிஎம் என்னென்னா 5 3 3 and 2. எப்பவுமே 2 and 5 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 3 3s are 9, 90 தான் ஆன்சர். இப்போ வேறு எப்படி இதை செய்யலாம்? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வச்சு ஃபஸ்ட் எதுவுமே 5 டேபிள், 5 ப்ரைம் நம்பர் தானே, அதனால் 5 வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 45ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா 3 power 2, 3 2 டைம்ஸ் இருக்குனால 3 power 2ன்னு போட்டிருக்கேன். 5 30னா 2 × 3 × 5. இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 3 பவர், இதில் ஹையஸ்ட் டேர்ம் அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து இருக்கணும், அதுதான் எல்சிஎம். 3 power 2 எடுத்துட்டேன். 3 இங்கே இருக்குது, ஹையஸ்ட் பவர் 3 power 2. தென் 5 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 3 and எழுதியாச்சு, 5 எழுதியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? 2. இதுதான் எல்சிஎம். 3 power 2னா 9, 10, 90 தான் எல்சிஎம் வேல்யூ. ஓகே, ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஹச்சிஎஃப் பார்த்துட்டோம். ஸோ ஓகே, ஸோ இதுதான் எல்சிஎம் அண்ட் இதுதான் ஹச்சிஎஃப். எப்போ வந்து காமன் ஃபேக்டர்ஸ்லேயோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹச்சிஎஃப், இதோட ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ஹச்சிஎஃப். ஏன்னா 3க்கு 2க்கு காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை, அதனால் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு 3 and 5 மட்டும் ஹச்சிஎஃப். இதில் லோவஸ்ட் டேர்ம் எடுக்கிறது எல்லாத்துலேயும். திருப்பியும் ஒரு தடவை நீங்கள் இதே வீடியோவை திருப்பி பார்த்துக்கோங்க. திருப்பி 2-3 சம்ஸ் நீங்களாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணி அதோட ஆன்சர்ஸ் இதில் போடுங்க. 18 36 9 15 30. என்னங்க?